இந்த கோவிலினுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா, ஒரு 2, 3 மாடி அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பாதாளத்திலேயும் ஒரு லிங்கம் இருப்பார், மேலேயும் சந்திர நாகேஸ்வரர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கும். அது நாக பஞ்சமி அன்னைக்கு தான் நம்ம பக்தர்கள் வழிபடுவதற்காக திறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகாகாளேஸ்வர் ஆலயத்தில் முருகருக்கும் விநாயகருக்கும் அன்னை பார்வதியும் இருப்பாங்க. நிறைய சிற்பங்கள் இருக்கும். நம்மளுடைய சிவனுடைய அவதாரங்கள், சிவனுடைய வடிவங்கள் 64 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 64 வடிவங்களோடு நம்ம ஜோதிர்லிங்கங்களை தொடர்பு படுத்த முடியாது. அது 64 வடிவங்களில் சிவபெருமானை வணங்குவது அது வேறு ஒரு முறை. இது 12 ஜோதிர்லிங்கங்களாக பார்க்கும் பொழுது 12 ஜோதிர்லிங்கங்களில் தெற்கு முக கடவுளாக வீற்றிருந்து நமக்கு தேவையில்லாத பயத்தை அழித்து, எதிரிகளை அழித்து, இறைவன் முக்தியை தரக்கூடிய மிக அற்புதமான திருக்கோவில் மத்திய பிரதேஷ் உஜ்ஜைனில் இருக்கக்கூடிய மகாகாளேஸ்வர் ஜோதிர்லிங்கம்.